அந்த உங்க ராதிகா பாலாங்க. இன்னைக்கு அரைச்சு விட்ட இஞ்சி ரசம் எப்படி பண்ண போறோங்கிறது தான் பார்க்க போறோம். இஞ்சி நல்ல பெரிய துண்டு 1, துவரம்பருப்பு 2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். முடிந்த வரைக்கும் நம்ம இந்த காஞ்ச மிளகாக்கு பதில் பச்சை மிளகாவை யூஸ் பண்ணால் அதுக்கு மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்டு ரசம் பண்ண போகிறோம். அதனால் துவரம்பருப்பை நல்லா அலம்பிட்டு துவரம்பருப்பு, தனியா, மிளகு, பச்சை மிளகா, தோல் சீவி துண்டு துண்டாக நறுக்கின இஞ்சி இதையெல்லாம் நல்லா ஊற வைக்கணுங்க. பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கணும். பூண்டுக்கு பதில் 1 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை சூடு வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் நான் எப்போவும் நெய் தான் யூஸ் பண்ணுவேன் ரசத்துக்கு. நெய் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு அதில் கடுகு, ஜீரகம் தாளித்து அது வெடித்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சு தக்காளியை போட்டு நல்லா வதக்கணுங்க. தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கட்டும். ஊற வச்ச புளியை நல்லா நான் வடிகட்டி 1 கிளாஸுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா புளியும் தக்காளியும் 2 ஒன்றா சேர்ந்ததுன்னா அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊற வச்ச பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் அதையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கணுங்க. நம்ம அரைச்சி வச்சது பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 1 கிளாஸ்க்கு வந்திருக்கு. இப்போ நம்ம மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துடலாம். அது அரைக்கரிச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கட்டுங்க. கொரன்னு இருக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி அதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்ச இஞ்சி பருப்பு விழுத இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு இந்த அரைச்சி விட்ட ரசம் நம்ம குழம்பு மாதிரி கூட சாதத்தில் கலந்துக்கலாம். அன்றைக்கி சாம்பாரோ குழம்பு வைக்கலைன்னா கூட இது நம்ம அன்றைக்கி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 1 கிளாஸ் தண்ணி நான் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற அந்த விழுத கொஞ்சம் அலம்பி எடுத்து இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நுரைச்சி வருங்க. கொதித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நுரைச்சிட்டு வரும். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இஞ்சிக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க. சளி, இருமல் எதுவாக இருந்தாலும் இஞ்சி ரசம் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த சுட இந்த ரசமும் சாதம், நெய், ஏதாவது ஒரு கறி போருங்க. அன்றைக்கி தேவாமிர்தமாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பாடு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. ஒரு மினி சாப்பாடு நம்ம டக்குன்னு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.